ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன ஆச்சு அப்படின்ற வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது, பயங்கரமா போயிட்டு இருக்குது, ரொம்ப ஃபயர் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாருமே டாஸ்க்கு ரெடி ஆகி விளையாட போறாங்க. இதுல பிக் பாஸ் அதிர்ச்சியான ஒரு விஷயத்த ரெட் கார்டு காமிச்சிருக்காரு. என்னடா இது, இந்த இடத்துல ரெட் கார்டா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னாச்சுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சதுரங்கம் டாஸ்க் ஆரம்பிச்சு எல்லாருமே ஒரு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்னென்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் தான் போடுவேன், அந்த கலர் தான் போட்டுப்பேன் அடிச்சுக்கிட்டு வந்து நின்னாங்க. சரி, அங்கே தான் அடிச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தா எனக்கு இந்த பாக்ஸ் வேணும், உனக்கு அந்த பாக்ஸ் வேணும், எனக்கு இந்த பாக்ஸ் தான் ராசியான நம்பர், எனக்கு அந்த பாக்ஸ் தான் ராசியான நம்பர்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு இது பிடிச்சிக்கிட்டு கடுப்பாயிடுச்சு. என்னடா கேம் இது, ஒரு கேம், இதுக்கு நீங்கள் அடிச்சுக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நேத்தாச்சும் கொஞ்சம் டாஸ்க் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அது கூட கிடையாது, கொஞ்சம் கூட ட்ரிக்கியே இல்லாமல் சும்மா லக் பேஸ்டு தான். லக் இருந்தால் ஜெயிக்கலாம், லக் இல்லைன்னா ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேமை வச்சாங்க. இந்த கேம் ரொம்பவே சிம்பிள். என்ன அப்படின்னா, ரெட் கலர் கார்டு, கிரீன் கலர் கார்டுன்னு 2 கார்டு இருக்கும். இந்த கார்டில் வந்து என்ன போட்டிருக்கோ, அதாவது இப்போ ரெட் கலர் கார்டு இருக்குது, அதில் எலிமினேட்னு போட்டு இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து எலிமினேட் பண்ணலாம். இல்லை கிரீன் கலர் கார்டில் எலிமினேட்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வெளியில் போயிடணும். ஸோ இப்போ கிரீன் கலர் கார்டில் வந்து ஸ்வாப் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க யார் கூட வேணால் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெட் கலரில் அது வந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நீங்கள் 2 பேர் ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோதான் சிம்பிள். கிரீன் கலர் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்கணும், ரெட் கலர் அப்படின்னா அவங்க வேற யாருக்காச்சும் சொல்லி அவங்களோட கேமை வந்து அழிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கார்டில் இருந்துச்சு. இந்த கேமில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாயா தான் ரொம்பவே முன்னேறி போயிட்டு இருந்தாங்க, ரொம்பவே அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தினேஷ் இவங்கலாம் வந்து பின்னாடி தான் இருந்துட்டு இருந்தாங்க. நிக்சனில் கேம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ இந்த எலிமினேஷன்ன்றது தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த கேமை விட்டே ஒரு பர்சனை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பவர் இருக்குது அதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ரவீனா கிட்ட ஃபர்ஸ்ட் ரெட் கலர் எலிமினேட் கார்டு வந்துச்சு. அதாவது அவங்க வேற யாரையாச்சும் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பவர் அவங்க கிட்ட வந்துச்சு. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. பார்த்த உடனே ஐயோ நான் எலிமினேட்டா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நீங்க வேற யாராச்சும் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து 3 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தது. பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விஷ்ணு தான் முன்னாடி இருந்தாரு, 3 பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் முன்னாடி இருந்தாரு. அதனால விஷ்ணுவை நான் வந்து வெளியில அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. விஷ்ணு தான் வெளியில் போகணும். விஷ்ணுக்கே செம ஷாக், என்னடா இது நம்மள சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தா மாயா பூர்ணிமாவை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மாயா பூர்ணிமாவை சூஸ் பண்ணால் எங்கே வீண் பிரச்சனை வந்துடுமோ, ஃபேவரட்டிசம் குரூப்பிசம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க இருக்கிறாங்க, இல்லை விஷ்ணு தானே இப்போ லீடிங்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு பிரில்லியண்டான மூவ் தான். அவங்க எந்த ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு குட் தாட்ஸோட தான் வந்து விஷ்ணு வந்து வெளியில் அமிச்சாங்கன்னு சொல்லணும். அவங்கள மாதிரி ஒரு குரூப் கேம் விளையாடல ரவீனா, அது வரைக்கும் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்சன் கிட்ட 2 தடவை எலிமினேட் கார்டு வந்துச்சு. 2 தடவை, ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 2 தடவை வந்துச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் தடவை என்ன ஆச்சு அப்படின்னா மணியை வந்து தூக்கிட்டாரு. ஏன்னா மணிக்கு தான் ஆல்ரெடி வந்து பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதனால இதுக்கப்புறம் வந்தால் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த வந்த கார் தான் வந்து கொஞ்சம் மோசம். யாருக்கு பண்ணாங்க அப்படின்னா யாரை வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னப்போ ரவீனா அப்படின்னு நிக்சன் சொல்லிட்டாரு. ரவீனா வெளியில் போயிட்டாங்க. செம்ம மோசமாயிடுச்சு ரவீனாக்கு. ரவீனா அதை தான் வந்து ப்ரோமோவில் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, ஒருவேளை அடுத்தது உனக்கு எலிமினேட் கார்டு வந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், ஏன்னா நான் மணியை பண்ணிட்டேன்ற கோவத்திலே நீ என்ன பண்ணுவேன் அப்படின்றதுனால தான் நான் ஒன்றை தூக்கிட்டேன், இல்லை நீ என்ன தூக்கியிருப்ப அப்படின்ற மாதிரி. அதுவுமே ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் கண்டிப்பாக. ஏன்னா இவங்க வந்து வேற யாரையாச்சும் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு அட்டாக் அவனுக்கு வந்திருக்குமா இல்லையான்ற தெரியல. ஏன்னா மணி ஆல்ரெடி பண்ணிட்டான் அப்படின்னும் போது ரவீனாக்கு வந்து 100% வந்து நிக்சனை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றதுனால ஒரு ஸ்மார்ட் மூவ் வந்து நிக்சன் அங்க வச்சான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தான் வந்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. மிச்சம் வந்து 5 பேர் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஸோ இதுல யார் லீடிங்ல இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா தான் இந்த லீடிங்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா, விசித்ரா, தினேஷ் இவங்க 5 பேருமே தான் வந்து ஓரளவுக்கு லீடிங்ல இப்போ கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.